ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டாக்ஸை பற்றி. நேற்று வீடியோவில் கேட்ஸை பற்றி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பீஷியஸ் டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஹியூமன் கூட கம்பேனியன்ஷிப்பாக இருந்ததில் டாக்ஸுக்கு தான் வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு பிளேஸு. ஹார்ஸு மற்ற அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் டாக்ஸ் இன்பில்ட்டாகவே ஒரு மேனோட அகாமடேட் ஆகி ரொம்ப பார்த்துக்கிறது, அவனோட கம்பேனியன்ஷிப் வைக்கிறது வேர்ல்ட்லே டாக்ஸை தாண்டி வேறு எந்த ஒரு அனிமலுமே கிடையாது. ரொம்ப வருஷம் முன்னாடி ஹண்டிங் பர்பஸ்க்காகவும் கார்டிங் சென்ஸ்க்காகவும் அப்போது இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ ஹண்டிங் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கார்டிங் சென்ஸ்லேயும் ஒரு மேனுக்கு லோன்லினஸ் அப்போ கூட நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த டாக் தான். அதே மாதிரி லாயல்ட்டி சொல்லவே தேவையில்லை. அது தான் உயிரை கொடுத்து கூட தன்னோட எஜமானனை அவங்க ஃபேமிலியை சேஃப் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய நியூஸ்லேயும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்பவே நல்ல ஸ்பீஷியஸ் இந்த டாக்ஸு. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு டாக் ஷோவில் இதோட நெகட்டிவான விஷயங்களை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. அது வெளியில் நிறைய பேரை கடிச்சிடுது. இப்போ ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக பார்த்தா இதோட கடியிலேருந்து இந்த ரேபிஸு இந்த மாதிரி சில இஷ்யூஸு, அதுக்கு ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட்ஸ், அதுக்கான ப்ராப்பர் கேரோட அதோட புரிதலோட முழுசாக அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நம்ம வளர்த்தோம்னா 90% நல்ல ஒரு விஷயந்தான். அப்படி இந்த ரேபிஸ் இஷ்யூ, அது கடிப்பட்டால் ஆகிற ஒரு சில விஷயம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் ஸ்டில் நாய் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராணி கார்டிங் சென்ஸோட வீட்டை பார்த்துக்கிறது ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக் தான். மென்னோட சைக்காலஜி புரிஞ்சு ஒரு 3 வயசு குழந்தைக்கு என்ன புரிதல் இருக்குமோ, நம்ம சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சில குழந்தைங்க பேசும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டாக்ஸுக்கு 3 இயர்ஸ் ஒரு பேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கும். பட் அது 15 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தாலும் அதே அந்த 3 வயசு குழந்தையோட ஐக்யூ தான் டாக்ஸுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அதோடக்கான புரிதலோடு கண்டிப்பாக நீங்கள் வளர்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பயங்கரமான ஜாய்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். ப்ரீட்ஸ் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. ஃபாரின் ப்ரீட்ஸு, டிஃப்ரெண்ட்